பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். தாவீதுனுடைய ஒரு ஜெபம். இந்த வேதத்தில் அநேகர் ஜெபித்தாங்க, அநேகர் ஜெபித்ததுண்டு. உதாரணமா யாபேஸ் என்ற ஒரு மனிதன் 1 நாளாகமத்தில் 4:9-10 ஜெபித்த ஜெபத்தை வாசிக்கிறோம். அவன் என்ன ஜெபிச்சான்? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தா அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றதினாலே அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆனா அவன் ஜெபித்தது பூரா என்னது? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஜெபமும் அப்படித்தானே இருக்கு. என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதித்தாலே போகவே விடமாட்டேன்னு ஒருத்தன் பிடிச்சான். ராத்திரி ஆயிடுச்சு, விடிய போதுப்பா, விடுனாலும் சரி நீர் என்னை ஆசீர்வதிச்சு ஆகணும்னா. எனக்கு அன்பானவனே, ஆனால் அந்த தாவீதுனுடைய ஜெபம் வித்தியாசமான ஜெபம். என்ன ஜெபிக்கிறான்? உமக்கு பிரியமானதை நான் செய்வதற்கு எனக்கு போதிங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். எல்லாரும் உங்க வேதத்தை திறந்து சங்கீதம் 143:10 எல்லாரும் திருப்பி வச்சுக்குவீங்களா? எல்லாரும் அப்படி எடுக்கிற வரைக்கும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம்பல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, உம்பல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே ஏசு தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே ஏசு தெய்வமே துணையாளரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. இன்னைக்கு மற்றதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணுக்கு புருஷ வீட்டில் எப்படி இருக்கணும் சங்கீதக்காரன் கூட சொல்லியிருக்கான். 45ஆம் சங்கீதத்தில் சீயோன் குமாரத்தியே உன் செவியை சாய்த்து, சீயோன் குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவான். ஏன்னா அந்த பிரியமே என் புறாவே மணவாட்டிய அன்னை கூப்பிடுறார்ல, பிரியமே இல்லையா? அழகா பாருங்க, கண்ணே மணியே ரூபவதியே என்று அழைச்சாரு, என் கண்ணத்தில முத்தம் விட்டு கட்டி அணைச்சாரு, கண்ணே மணிய ரூபவதியே என்று அழைச்சாரு, என் கண்ணத்தில முத்தம் விட்டு கட்டி அணைச்சாரு, பானையில சோறெடுத்து பாதையில போற பொண்ணு, பானையில சோறெடுத்து பாதையில போற பொண்ணு,
பக்கபலமா இயேசு இருக்கார், பயந்து விடாதே. ஓ அங்கம் பக்கம் ஆண்டருக்கு, கலங்கி விடாதே. பக்கபலமா இயேசு இருக்கார், பயந்து விடாதே. ஓ அங்கம் பக்கம் ஆண்டருக்கு, கலங்கி விடாதே. பானையில சோறெடுத்து பாதையில போற பொண்ணு, பானையில சோறெடுத்து பாதையில போற பொண்ணு, பக்கபலமா இயேசு இருக்கார், பயந்து விடாதே. பக்கம் பக்கம் ஆள் இருக்கு, கலங்கி விடாதே. பக்கபலமா இயேசு இருக்கார், பயந்து விடாதே. ஓ அக்கம் பக்கம் ஆள் இருக்கு, கலங்கி விடாதே. ஐயா, பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாளியே, கதவை திறன்னு மணவாட்டியை பார்த்து நேசர் என்ன செய்கிறார்? கெஞ்சி நிற்கிறார். ஆனா நம்மை உருவாக்கின தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கா? வேலை பார்க்குற இடத்துல அதிகாரியை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். புதுசாக மட்டும் சீட்டில் ஒரு மேனேஜர் வந்துட்டார்னா சரி, அன்னைக்கு ஐயோ அவர் வர்றார், புதுசாக வராரு, எப்படிப்பட்டவரோ தெரியாது, அவர் போய் நிற்கணும் கரெக்டாக. ஒரு இடத்துக்கு போனால் எப்படி ட்ரெஸ் போடணும் அவர் பார்த்து பிரியமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, எப்படியெல்லாம் போய் நிற்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமா ஆலயத்துக்குள்ளே வரும்போது எத்தனை பேர் 3-4 அது என்ன புள்ளிங்கோ ஆலயத்துக்குள்ளே வராங்க, இது ஆண்டவருக்கு பிரியமா? ஏன் நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போய் போட்டு ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்டு நிற்பானா? அன்னைக்கு மட்டும் கரெக்டாக பேண்ட்டு கோட்டை அப்படி சூட் போட்டு நிற்கிறார். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். எனக்கு அன்பானே, நமக்குள்ள களையப்பட வேண்டியவைகள் இன்னும் களையப்படலையே. அப்படி களையப்படாதனால தான் என்ன பிரச்சனை? மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். கொலோசியர் 9:3 வாசிக்கிறோம். களைய வேண்டியது என்ன? கொலோசியர் 3:9-10 பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீருங்கள், பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போடணும். இன்னைக்கு நமக்குள்ள அது இருந்திருக்கா? நாம கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் இச்சை ஆசைகளை சிலுவையில அறைந்திருக்கிறார்கள் சொல்றமே. அப்ப அரைஞ்சிட்டோம்னா நமக்குள்ள அந்த பழைய மனுஷன் போயிருதா? பழைய சுவாவங்களை களைய முடியுதா? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நம்ம களைய முடியல. சகரியா 3:4 வாசிக்கிறோம், இவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுனார். ஏன்னா சில நேரங்களில் நம்ம களைய வேண்டியகளை களைந்தாகணும். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பிரியமாக வாழ்கிறதுக்கு தெரியலை. புருஷனுக்கு பிடிக்கும்னா சரி, என்ன வேணாலும் வெளியே போனால் கூட சரி, அத்தான் இந்த புடவை கட்டினா நல்லா இருக்குமா? நான் நினைக்கிற சோதாம் குமரன் அழிய போகும்போது லோத்துட்ட சொன்னார், நீ உன் மனைவி பிள்ளை எல்லாத்தையும் கையில் பிடிச்சிக்கோ, சொந்தக்காரன் எத்தனை பேர் இருந்தாலும் சரி கையை பிடிச்சிக்கோ, இந்த பூமியை அழிக்க போகிறோம் ஓடுனார். ஆனால் அவன் தாமதித்தான். எதுக்கு தாமதித்தான்? கொண்டு கேட்டிருப்பா லோத்து மனைவி, இந்த புடவை எப்படி மேட்சாக இருக்குமா, இந்த ஜாக்கெட் அதுக்கு மேட்சாக இருக்குமா, எல்லாத்தையும் மேட்ச்சு பார்த்து போட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தார், கையை பிடிச்சி கரன்னு எடுத்து கொண்டு வெளியே விட்டு, இந்த பூமி எங்கும் நிற்காத, பின்னிட்டு பார்க்காத, ஓடி போனார். உன் ஜீவன் தப்ப ஓடி போனார். ஆனால் அப்படி சொல்லியும் கூட பின்னிட்டு பார்த்து விட்டாள். இன்றைக்கி நம்மால் ஆண்டவர் பிரியமாக வாழ்கிறது சாதாரண காரியம். யாரையோ பிரியப்படுத்துகிறோம், யாரையோ பிரியப்படுத்துகிறோம், ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் கேட்கிறான் 143 சங்கீதத்தில் 10 என்ன வாசிக்கிறோம்? உமக்கு பிரியமானதை நான் செய்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுன்னு போதித்தருளும். நீரே என் தேவன். ஆமா, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்தும். அவருக்கு பிரியமானது செய்யறதுக்கு நமக்கு விளங்காது. அதனால தான் தாவீது சொன்னான், நீர் எனக்கு போதித்தருளும். ஏன்னா அவர் போதகர். ஒரு மனுஷன் கேட்டான் பாருங்க, ஒரு சின்ன குறையினால ஆண்டவருக்கு பிரியமாக நிற்க முடியல. லூக்கா எழுதின சுவிசேஷம்
18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது தலைவன் ஒருவன், தலைவன் அங்கே வாலிபன் இருக்கு, மற்ற சுவிசேஷங்கள்ல இங்க என்ன இருக்கு? தலைவன் ஒருவன் அவரை நோக்கி நல்ல போதகரே, அதான் நல்ல கவனிங்க, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் ஆசை எங்க இருக்கணும்? பாரம்ல உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, ஒவ்வொரு நாடும் உமது பிரசன்னம் தேடி வர வேண்டுமே, ஓடி வர வேண்டுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி, பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி பிரசங்க பண்ணணுமே, கடினமான உடைத்துமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பாடுறோம், ஆனா இருக்க முடியுதா? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அதுதாங்க பிரச்சனையே. எல்லாம் கொடுத்தாரு, மேகஸ்தம்பத்தில் நடத்தினாரு, சமுத்திரத்தின் வழியா கூட்டிட்டு வந்தாரு, எல்லாருக்கும் ஒரே ஞான போஜனத்தை கொடுத்தார், எல்லாருக்கும் ஒரே ஞான பானம். எப்படி? அவர்களோடு கூட சென்ற கண்மலையின் தண்ணீர், அந்த கண்மலை கிறிஸ்துவாவே இருந்தார். ஆனாலும் அங்கதான் பிரச்சனை. அவர்களோடு கூட சென்ற கண்மலையின் தண்ணீரை குடித்தால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், அவர்களோடு எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. ஏன் இருக்கல? இவங்களுடைய செயல்கள். இன்னைக்கு நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா? எதை செய்தாலும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் நீங்கள் சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஏன்னா அவருடைய மகிமைக்காக செய்யணும். நாம எதை செஞ்சாலும் சரி, அவருடைய நாம அதுல என்ன செய்யணும்? மகிமைப்பட வேண்டும். ஏன்னா மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை
மகிமை உமக்கன்றோ. மகிமைப்பட வேண்டும். எதை செய்தாலும் சரி, தின்னா கூட அவர் நாமத்தில் தான் சாப்பிடணும். சும்மா போய் கண்ட இடத்துல நின்றக்கூடாது. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யும். நம்முடைய செயல் அப்படி இருக்கா? ஆண்டவர் பிரியமா இருக்கா? ஆண்டவர் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கார். சில காரியம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். உதாரணமாக நான் அன்றைக்கி யோசிக்க பார்த்தேன். லேவிய ராகமத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம எதுக்கு எழுதி வச்சிருக்காருன்னு கூட யோசிப்போம். லேவிய ராகமம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளி. பெருச்சாளி எதுக்கு எழுதி வச்சிருக்காரு? பெருச்சாளி திங்கிறது இல்லை, ஆனால் அந்த குணம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. பெருச்சாளி கெடுக்கிற அனுபவம் வீட்டை கெடுக்கும். நீங்கள் என்ன தான் கொண்டு வச்சாலும் பெருச்சாளி தோண்டி 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 என்ன செஞ்சிடும்? வீட்டை கெடுத்துவிடும். பெருச்சாளி எலியும் திருடும். எங்கேயாவது நீங்கள் எதாவது வச்சுட்டு போயிருந்தீங்க, அவசரத்துக்கு சிலர் காதில் போட்டிருக்காங்க, இதில் கூட கட்டி வச்சாலும் அது இழுத்துட்டு போய் எங்கேயா போட்டு போயிடும். ஏன்னா வீட்டில் பல பெருச்சாளி இருக்குது. சில நேரம் மனைவிக்கு தெரியாமல் மனைவி போட்டு வச்சுருக்கிற அரிசி பானையில் எதிலையா போட்டு வச்சுருக்கிற காசை திருடுற புருஷன் பெருச்சாளி. அதே போல் புருஷனுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக சேர்த்து வைக்கிற மனைவி பெருச்சாளி. இதுக்கு 2 பேருக்கும் தெரியாமல் மாமியார் ஒரு பெருச்சாளி. எல்லாம் இருக்கத்தாங்க, இந்த குணம் மாற மாட்டேங்குது. அதனால தான் இருக்கார் பெருச்சாளியும் எலியும். எலி என்ன செய்யும்? திருடும். சகல விதமான ஆமைகள். ஏன்னா ஆமை நமக்குள்ள நாம் நினைக்கிற ஆமை வந்தால் வீட்டுக்குள்ளே வாங்காது. ஆனால் நமக்குள்ள எத்தனை ஆமைன்னு போகலை. முயலாமை, இயலாமை, பொறாமை போகல இல்லை. வெகுளாமை. ஏன்னா வள்ளுவன் எழுதி வச்சிருக்கானே வெகுளாமை. எனக்கு கண்மாருடைய எத்தனை ஆமைகள் நம்ம விட்டு போகலையே. சகலவித ஆமை. அடுத்தாப்புல உடும்பு பிடிவாதம். கிறிஸ்மஸ் வந்தால் போதும், இன்னும் கொந்த புடவை அவன் வீட்டில் எடுத்துருக்க மாதிரி தான் வேணும். பிடிவாதம். அலுங்கு நத்தை. அடுத்த ஓனான். என்னது? எப்போ வேலியில் தான் நிற்கும். நிறையா ஓனான் ஒய்ஃபை கொண்டு சர்ச்சுக்குள்ளே விட்டு ஓனான் வேலியில் தான் நிற்கும். பச்சோந்தி. பச்சோந்தி என்னது? இங்கே வந்தால் அல்லேலுயா, அங்கே போனால் அதுக்கு தக்க மாறிடும். இடத்துக்கு தக்கபடி நிறத்தை மாத்திரதான் பச்சோந்தி. பள்ளி எப்படா எது கிடைக்குன்னு வாயத்தை வந்துக்கிட்டு இருக்குது. பேதுருவ மாதிரி. அது என்ன பேதுருவ மாதிரிங்கிறீங்க? மிக மத்தேயு 19:27 பாருங்க. இந்த எப்போ வாயத்தை வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இங்கே உண்டு. மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்க அப்பா பள்ளிய மாதிரி தான் எப்போ வாயத்தை எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை விட என்னங்க தரணும்? அழகான பாடுறமே, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை, ஜீவனை பார்க்கிலும் தேவனின் காவலை ஆவலாய் நாடினான் புகழுமே, ஆவலாய் நாடினான் புகழுமே. கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை, கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய வந்த மிகழும், துதி செய்ய வந்த மிகழும் நீரா. வறண்ட தண்ணீரற்ற வனம் என்ற பூமி தன்னில், வறண்ட தண்ணீரற்ற வனம் என்ற பூமி தன்னில் இரண்ட தேவதையை நாடுவே, இரண்ட தேவதையை நாடுவே.
கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய வந்த மீண்டும் நீரா, துதி செய்ய வந்த மீண்டும் நீரா. நல்ல கவனிங்க, பள்ளி எப்படா எது கிடைக்கும்? பேதனும் அப்படித்தான், எல்லாத்தையும் விட்டு வந்து. நாங்கள் எப்போ என்னத்தை விட்டு வந்தார்? அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச படகம். தண்ணி நடந்து எவ்வளோ இத்து போகிற நிலைமை இருந்துச்சோ நம்ம தெரியாது. ஒரு வலை இதை விட்டுட்டு வந்தார். எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீன்? என்ன தரலைங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு தலைவன். லூக்கா 18:18 மிக அழகா எழுதி வச்சிருக்கார். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அவர் சொன்னார் பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். நீ அறிந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இயேசு அதை கேட்டு இன்னும் உன்னிடத்தில் ஒரே எல்லாம் சரிதான்பா, ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவை. ஏன்னா அவன் யாரு? பெரிய ஐஸ்வர்யவான். உன்ட இன்னொரு குறை இருக்கு. என்னன்னா, உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று என்ன செய்ய? தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தபடியினாலும் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவடைய எங்க அப்பா ஆண்டவர் பிரியமா எல்லாத்துலயும் இருந்தா, ஆனா துக்கம் வந்துருச்சு. துக்கம் அடைந்தான். அது மட்டும் தான் சொன்னார். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எப்படியா? ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, எதெல்லாமோ பிரியமா இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கீங்களா? ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியுதா? இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் ஒரு சின்ன வேலையில் இருந்தாலும் சரி, வர்ற அதிகாரி பிரியப்படும், நம்ம மேலே இருக்க பிரியப்படும், எல்லாரும் பிரியப்படும். அவர் பிரியப்பட்டார், அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்ம உண்டாக்கினவர் பிரியப்படணும். நம்முடைய வாழ்க்கை, செயல், சிந்தை, பேச்சு அப்படி இருக்க வேண்டும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறதோட விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வரணும். அதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். சும்மா வந்துடாது. எல்லாம் ஜிஎஸ்டியோட ராயனுக்கும் தேவனுக்குரியதை என்ன செய்யணும்? தேவனுக்கு செலுத்தணும். ஆண்டவர் அநேகரை எழுப்பித்தர ஜெபிங்க. அது மட்டுமில்ல, எங்கள் சபையோ 2 கண்ணும் தெரியாத மக்கள். மற்ற சபையை மாதிரி இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றது கூட நாங்கள் ஒரு சொந்தமாக ஒரு வேன் வைக்கலை. வாடகைக்கு தான் வாரம் எடுத்து. ஏன்னா கண்ணு தெரிஞ்சவங்களாக தான் நான் வர சொல்லிடுவேன். 2 கண்ணு தெரியாதவங்க எப்படி வருவாங்க? நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இவங்களை கூப்பிட்டு வரணும். உட்கார வச்சு சத்தியத்தை சொல்லி சாப்பிட வச்சு திரும்பி அதே இடத்துல கொண்டு விடணும். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க உதவலாம், இவங்களை அழைத்து வரதுக்கு உதவலாம். அல்லது ஒரு பார்வையற்றோர் மரித்தா கூட ஒரு ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். ஏன், பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசனமாய் அல்ல. கர்த்தர் ஏவினால். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தால் என்னிடத்தில் கேளுங்க. அதுக்கு தனியான வழி உண்டு, உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கும் நீங்கள் நேரடியாக பேங்க் வழியாக தொடர்புலாம் வழி இருக்குது. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே
தாராளமாக சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, தபால் வழியாக போஸ்டல் வழியாக தொடர்பு கொள்கிறவங்க உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டணும்னு கேளுங்க, ஃபார்ம் தருவாங்க. அதை வாங்கி 36 35 38 89 63 இந்த நம்பரு சொன்னீங்கனால அந்த அக்கௌண்ட்டை அடித்து கம்ப்யூட்டரில் அடித்து பார்த்தா பேரோடு வந்துடும். தாராளமாக நீங்கள் அது வழியாகவும் தொடரலாம். அதுக்கு எந்த கமிஷனும் கொடுக்க வேண்டியதில்லை. இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய வேண்டும் சுவாமி. எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய செயல், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய நடை, எங்களுடைய உடை பாவனைகள் உமக்கு பிரியமாக இருக்க எங்களுக்கு போதித்தருளும் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஐயோ ஆண்டவருக்கு பிரியமா என்னால் வாழ முடியலையேன்னு சொல்லி கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடும். எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை பிரியப்படுத்த ஆலயத்துக்கு போகணும்னு நினைப்பு இருக்கு. ஆனால் என் வீட்டில் புருஷன் என்னை அனுமதிக்கலையே, ஐயோ என் குடும்பத்தார் என்னை விடலையேன்னு சொல்லி மனவேதனையோடு இருக்கிற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அது சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதற்கு உதவி செய்வார். அவரும் சேர்ந்து உங்களோட வருவதற்கு கர்த்தர் ரட்சிப்பின் அனுபவத்தை தருவார். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஐயா என் பிள்ளை எல்லாத்துலேயும் போயிருக்கான், ஆனால் சர்ச்சுக்கு வரதுக்கு பிரியமே இல்லாமல் இருக்கான், அவனுக்காகவும் நீங்களும் ஜெபிங்க, நானும் ஜெபம் பண்ணுறோம். கட்டாயம் ஆண்டவர் அழைத்து வருவார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்றானே, அந்த பிள்ளைகளை உணர்கிற காலம் வரும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், திருமணமாகாத பிள்ளைகளுக்காய், திருமணமாகியும் ஐயா பல நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய், திருமண வயது வந்தும் எத்தனையோ வரன் வந்து தடைபட்டுச்சேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.